Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் LK Gamer பேசுகிறேன். இனி என்ன பார்ப்போம்னா நம்ம வந்து சோலோ ப்ளே வந்து வரும். அது கூட என்ன ஆகுதுன்னா நான் கைஸ் அது இல்லை அவர் வெளியே போயிட்டாரு. மறுபடியும் போகலாம். Free Fire India is set in a virtual world and it's இவருன்னா நல்லா இருக்கும். இந்திய உணவாளி அங்கே கேட்கிறான் சொல்லு கேட்கல எந்த ஒரு கேட்காம என் கூட அன்னைக்கு உன்ட்ட சொன்னேன் எப்படி என்ன கேட்கல துப்பாக்கி எடுத்து மிரட்ட துப்பாக்கி எடுத்து அப்ப என்ன ஒன்ன கொள்றதுக்கு எனக்கு ஒன்னால முடியாது இந்த துப்பாக்கி எடுத்து சொல்லலாம் நான் தான் ஒன்று கற்றுக்கிட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வெடிகுண்டு விபத்து 80 பேர் செத்து போனாங்க. அப்புறம் மேஜர் அவர் பல தாக்குதலுக்கு இழப்புகள் ஆதம் நவம்பர் 20 கிடையாது. எல்லாருமே குலகாரங்க தீவிரவாதிங்க. இப்போ பார்த்துடலாம் தீவிரவாதத்துக்கும் எங்களுக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. எப்படியோ இதெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டாடியே கொஞ்சம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னதும் கையெடுத்து கும்பிடுறாங்க. அவரு இன்னும் கொஞ்சம் கவனமா இரு, ஒன்னு ஆல்ரெடி நம்ம எஸ்பி சந்தேகப்படுறாரு அப்படின்னு அந்த பொண்ணு போட்டுருச்சு. ஸோ எஸ்பி அறவரையா சந்தேகப்படுறாருன்னா எஸ்பி இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ நேரத்தை உங்க பேரை உட்பட சொன்னாங்க இல்ல பதிலுக்கு அவனை கொல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எங்க எப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு அப்டேட் வருது. எஸ்பிக்கு என்ன வருது, இந்த புரட்சி பட தலைவர் இயக்க தலைவரை நம்ம ஹீரோ பாக்குறாரு அப்படிங்கிற விஷயம் இங்க இவருக்கு தெரிய வருது. ஏதோ அவங்க செச்சு போடுறாங்க, மேபி அவங்க ஜாதிக்காரரான ரஹ்மானோட தம்பிய துபாயில இருந்து இப்ப கொண்டு வராங்கல்ல, அவனை தப்பி வைக்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். தப்பி வைக்க கூடாது, அதற்கான சோலாபுரி போலீஸ் கூட பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் போட்டு நாளைக்கு துபாயில இருந்து வர்றவரை இப்படி கூட்டு போறீங்களே, அந்த ரோடு வேணாம், இன்னொரு ரோடு இதையே பர்டிகுலரா இந்த ரோடு போட்டுருக்கான். அப்ப என்ன போடுறதுக்கு ஏதோ ஸ்கெட்ச் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறார். நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இவன் உள்ள வரல, இன்வால்வ் ஆகல. ஆனாலும் இந்த ரோட்டுக்கு வர சொல்றான். ஏதோ பிரச்சனை வரும்னு அந்த சோனாபுரி போலீஸ நீ போப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அதே டைம் நம்ம ஹீரோவை போட்டு தர்றதுக்கு வரமையில கொள்றதுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் நம்ம ஹீரோவை எஸ்பி இருக்கிறாப்ல. ஒருத்தவன் தொடர்ந்து கார்ல ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பான். இவன் தான் அந்த புரட்சி இயக்கத்தை சேர்ந்து பயங்கர கோவத்தோட இருக்கிறான். நேரா வந்து கரெக்டா நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கம் வரையில மாமனார் மருமகனும் நம்ம ஒரு சூசைடு பாம்பு போல பார்ஃபுல்லா பாம்பு வந்து நேரா ஒரு இடி எஸ்பியோட சொல்லி முடிஞ்சு போச்சு. துபாயில இருந்து வந்தவரை ஜெயில போய் எல்லாம் பார்த்து எல்லா சௌகரியமான வேலைகளை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒன்று வெளியில வந்து யாரு வாங்கிச்சா 100 டன் வெயிட்டா பாக்குறியா பாடுறா. ஒரு பைனரியா பணம் பார்த்தா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு எதிராக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு வேலை செப்டம்பர் 28 அதெல்லாம் பார்த்தா இந்தியா எதிர்ப்பு ஏதோ பண்ணதே. அப்புறம் பெரிய ஒரு ஹீரோ பாதுகாப்பு யாரோ இருக்கிறாப்புல நம்ம மாதவனும் கூட இருக்கிறாப்புல தான் இருக்காங்க. மாதவன் என்ன சொல்றாருன்னா இப்போ நமக்கு
யாருக்கு கேட்கல ஏற்கனவே 11,000 கோடி கள்ள நோட்டு உள்ள வந்திருக்குது. அது பத்தாவது 60,000 கோடி கள்ள நோட்டு இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதையும் எலெக்ஷன் டைம்ல போறாங்க அப்படிங்கிற சூழல விஷயம். இதை வச்சு நாங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க மாதவன். அப்புறம் நம்ம காத்துக்கிறோம் எத்தனை பேர் தலையெடு இஷ்டத்துக்கு கம்ப்ளீட்டா கிளம்புறாங்க. அதே சமயம் இவங்க 60,000 கோடி நேபாள் வழியா வரப்போகுது. என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 வருஷம் இருக்கக்கூடாது. நான் உடனே ஆபரேஷன் கிரீன் லீஃப்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுவும் உடனே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற அடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாவோட கள்ள நோட்டு அடிப்பதற்கான அச்ச நம்ம நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் சில பேர் அமைச்சர் பாகிஸ்தானுக்கு 500 ரூபாவோட 1000 ரூபாவோட ஏகப்பட்ட வேலை பாகிஸ்தானுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்தியர்களும் சரி. ஆனா இப்போ ஒரு 8 மணிக்கு தாங்கிக்க முடியாம எல்லாம் கள்ள நோட்டை அடிச்சுக்கிட்டு பணம் முதலே பண்றாரு. ஐயோ ஐயோன்னு பதறிக்கிட்டு ஏகப்பட்ட விருப்பம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க எனக்கு உதவி பண்ணுங்க என்னங்க பண்றதுன்னு உளவு தலைவர்கிட்ட கேட்டேன். உதவி பண்ணுங்க நம்ம ஹீரோ இவ்வளவு பின் பண்ணிருக்கிற இவ்வளவு மேல இருக்குங்களா அப்புறம் மொட்டை மாடி வரைக்கும் இந்த மாதிரி அறிவிப்பு டிரான்ஸ்பார்மர்ல விழுந்து அப்புறம் உத்தரப்பிரதேச எம்எல்ஏ பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையான அவன் ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் அவரோட ஆட்களையும் போடுறாங்க. ஆனா அதே சமயம் சோடாப்பட்டி போலீஸ் நம்ம ஹீரோ மேல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லிஸ்ட் ஒவ்வொரு பேரும் அவங்களால நடந்தது ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க. அவங்களும் உளவு பிரிவை சேர்ந்தவங்க. அடுத்து ஒரு ஆளை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போட்டோ வீடியோ இல்ல இப்படி தான் டைரியில இருக்கிற ஒண்ணு ஒன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் கண்டு போய் ஹீரோக்கு போன் ஜெயிதான் பாதுகாப்புங்கிறதும் சரின்னு அவரு வெளியூட்டுக்காக அவனை சுட்டுக் கொள்றாங்க. பாத்ரூம் சுட்டுக் கொள்றாங்க. பார்த்துட்டு 8 தப்பா மருந்து கொடுத்து அவனையும் கொள்றாங்க. இந்தியாவோட விமானத்தை கடத்திட்டு போனாங்க அந்த பையன். இந்த பக்கம் நினைக்கிறேன் திடீர் கால் வருது. முக்கியமான கால் தான் அன்னைக்கு நம்மளுக்கா சொல்லுமா மசாக்கி ஜெயிச்சிடும் போது அவ்வளவுதான் கற்றுக் நம்ம கீழே தோணுது. ஆனாலும் அவங்ககிட்ட சாலிடான ஆதாரம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிறாங்க. நம்மளை வர சொல்லியிருக்கிறாரு. பாப்பான்னு கூப்பிட்டு விடுறாப்புல நம்ம உளவு தலைவர். நம்மளால ஏற்கனவே அந்த பாதரச விஷம் இருக்கிற ஒரு மோரை வச்சிருந்தால அதுக்குள்ள இருந்து சொத்து மட்டும் 2 டேப் ஒரு ஸ்டிக்கரை கையில ஒட்டிப்பான். அதுக்கு மேல மேல இருக்கிற 2வது டேப்பை உருவிட்டான்னா உள்ள இருக்கிற விஷம் இருக்கும். அதை வச்சு அவர் லைட்டா ஸ்மெல் பண்ணா போதும். இல்ல ரத்தத்துல ஏதாவது பட்டா போது ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரை அதுக்காக தான் ரெடியா வந்துருக்காங்க. புலம்பிட்டு இருக்கிறாரு இப்ராஹிம். மக்கள் சாகுறாங்க. இந்தியாவில் இருக்கிற நம்ம கூட்டணி ஆட்கள் உள்ள இறக்கணும். 80-90 பேர் அந்த தடவை தீவிரவாதிகளை உள்ள இறக்கி பெரிய அளவில் தாக்குதல் நடத்தணும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆளை உள்ள கொண்டு போய் வெளியில எம்எல்ஏ ஜெயில கிடக்குறாங்கல்ல, போலீஸ் அரசு போச்சுல, அவன் ஜெயில கிடக்குறாங்க உயிரோட இருக்கிறாங்க. உயிரோட அதெல்லாம் வெளியில வந்துருவாப்லங்கிறாரு.
வகையில தூக்கி போட்டுடலாம். இங்க ஜெயில கிடக்கிற எம்எல்ஏக்கு நம்ம எல்லையை கடந்து விடணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதான் இருக்கிற போலீஸுக்கு கேட்டுறாப்ல. இவங்களை வாட்ச் பண்ணணும்னு இந்திய உளவுத்துறை தான் உளவுத்துறைக்கு நியூஸ் கொடுக்கணும். பை guys. அப்புறம் நாளைக்கு பெருசு